கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான ஸ்பிரிச்சுவல் WF என்று சொல்லப்படுகிற சேனல் மூலமாக ஆவிக்குரிய போராட்டங்களை குறித்து, சத்துருனுடைய தந்திரங்களை குறித்து விசேஷமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாம்ச எண்ணங்கள். சத்துரு எப்படி இந்த மாம்ச எண்ணங்களை கையாண்டு தேவ ஜனங்களை ஆசீர்வாதத்தில் இருந்து, தேவனுடைய ஊழியத்தில் இருந்து, தேவனுடைய அழைப்பில் இருந்து, அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்களை சொற்ப மதியினத்தில் கீழே விழப்பண்ண எப்படி அவன் தந்திரம் போடுகிறான், அந்த தந்திரங்களில் இருந்து எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சின்ன ஒரு அனுபவ ஆதாரத்தோடு இதில் புரிய வைக்கிறதுக்காக தான் ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் போராட்டத்துக்குள்ளே இருக்கிறீங்களா? என்ன செஞ்சாலும் ஜெபிக்க முடியலை, என்ன செஞ்சாலும் இந்த போராட்டம் மாற மாட்டேங்குது, நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன், ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை, அதை நான் செய்து விடுகிறேன். ஆம் தேவச்சனமே, இதன் பெயர் தான் மாம்ச சிந்தனை, மாம்ச எண்ணங்கள். ஸோ இதில் இருந்து எப்படி எளிமையாக விடுதலையாக என்று ஆவியானவருடைய ஒரு ஆலோசனையோடு சில விளக்கங்களோடு உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிற வண்ணமாக இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்த இந்த சேனல் எல்லாருக்கும் இது பிரோஜனமா இருக்குமா என்று கேட்டால், ஆவியில பிறந்தவர்களுக்கும் ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக நான் வாழணும், பிசாசோடு எதிர்த்து நிற்கணும், மாம்ச சிந்தனையை ஜெயிக்கணும், ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்கணும், எப்படியாவது நான் ஊழியங்களை செய்யணும், எனக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்காதா, எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஊழியங்களை செய்ய விடாமல் தடுக்கும், சத்துரு எப்படி தந்திரமா செயல்படுவான், குடும்பத்தில் அந்த தந்திரம் எப்படி செயல்படுகிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இந்த தந்திரம் செயல்படுகிறது, இதையெல்லாம் கண்டு கொள்ளதான் இந்த அருமையான சேனலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வருகிற நாட்களில் அநேக காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற பிரகாரமாக உங்களுக்கு இதில் வெளியிடப்படும். இதை எப்பொழுது கேட்டாலும் ஜெபத்தோடு நீங்க கேட்க வேண்டும். இதை கேட்கும் பொழுது உங்க உள்ளத்தில் ஜெபத்தோடு கேட்டீங்கன்னா, கேட்கிற பிரகாரமாகவே அது உங்கள் இருதயத்துக்குள்ள கடந்து செல்லும். அது ஆவியாகவும் ஜீவனாகவும் மாறிவிடும். உடனடியாக விடுதலையை உணர்வீர்கள். இவ்வாறாக தான் சத்துருவை ஜெயிக்க வேண்டுமா, மாம்ச எண்ணங்களை ஜெயிக்க வேண்டுமா என்று உங்களுக்கு அநேக ரகசியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்து விடுவார். ஸோ அதனால ஜெப எண்ணத்தோடு கேளுங்கள். ஆம் தேவச்சனமே, தேவ ஜனங்கள் புரிய வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. இந்த உலகத்தில் 2 ராஜ்யம் இருக்கிறது. ஒன்று இருளின் ராஜ்யம், ஒன்று வெளிச்சத்தின் ராஜ்யம். இந்த இருளின் ராஜ்யம் பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிறது. அந்த பரலோக ராஜ்யம் தேவனால் ஆளுகை செய்யப்படுகிறது. ஆனால் ஒரு தனிநபர், ஒரு மனுஷனுக்குள்ளாடி இந்த ராஜ்யத்தினுடைய வல்லமைகள் எப்படி செயல்படுகிறது என்றால், பிசாசனுடைய வல்லமைகள் உங்க மாம்ச சிந்தனையை யூஸ் பண்ணி, உங்க மாம்ச எண்ணங்கள் மூலமாக அவன் உள்ள நுழைய முயற்சிக்கிறான். உங்களை கொண்டு, உங்க மாம்ச எண்ணங்களை கொண்டு அவன் தவறான காரியங்களை உணர்த்தி தவறான காரியங்களை செய்ய வைப்பான். அதை தான் வேதம் மாம்ச சிந்தனை என்று சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அவர் உங்க உள்ளான மனிதனை முதலாவது மறுபடி பிறக்க வைப்பார், ஆவியினால் நிரப்புவார். ஸோ ஆண்டவர் உள்ளான மனிதன், இந்த ஆவிக்குரிய மனிதனை வைத்துதான் எதைனாலும் செய்வார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் நம்மளுடைய உள்ளான மனிதனாகிய இந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு தான் உணவாக செல்லுகிறதே அல்லாமல் அது வெளிப்பிரகாரமான இந்த மாம்ச சிந்தைக்குள்ள உணவு கிடையாது. அது ஒரு ஆத்மீக உணவு. ஸோ ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார், அவர் ஆவிக்குரிய மனிதனை பயன்படுத்துகிறார். அதே சரீரத்தில் இருக்கிற மாம்ச சிந்தனையை பிசாசு உபயோகப்படுத்துகிறான். ஸோ ஆண்டவரும் திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார், பிசாசும் திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறான். இதை தான் ரோமர் 7 நீங்க வாசிக்கும் பொழுது பவுல் தெளிவாக சொல்லுகிறார். ரோமர் 7 அதிகாரம் 15 வசனத்தை பாருங்கள். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 24 வசனத்துல சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? 19 வசனத்துல சொல்லுகிறார், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அப்படி என்றால் என்ன? நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், அவரால் செய்ய முடியவில்லை. காரணம், இந்த மாம்ச சிந்தனையை சத்ரு என்ன செய்கிறான்? பலவந்தம் படுத்துகிறான். நமது ஆண்டவர் நம்மளை பலவந்தம் பண்ண மாட்டார், ஆவியில் ஏவுவார். அவர் பலவந்தம் பண்ணினால் நாம் ஒரு ரோபோட்டு போல் மாறிவிடுவோம். அதனால்தான் அவர் நம்மேல் அன்பு வைத்து நம்மிடத்தில் சொல்லுவார். ஆனால் பிசாசு நம்மளை பலவந்தம் பண்ணுவான். அதனால தான் மனிதர்களுக்கு குடிக்கணும் 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 என்ற எண்ணம் வருகிறது. பாவம் செய்யணும் 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 என்ற எண்ணம் வருகிறது. யாருக்காவது பரிசுத்தமாய் வாழணும் 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 என்ற அடிமைத்தனம் வரமாட்டேங்குது. ஏனென்றால் ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழு 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 என்று பலவந்தம் பண்ண மாட்டார். பரிசுத்தமாய் வாழு மகனே என்று சொல்லுவார். நாம் தான் கீழ்ப்படிய வேண்டும். அதனால் தான் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தால்தான், வசனத்துக்கு இடம் கொடுத்தால்தான் பரிசுத்தமாய் வாழணும் வாழணும் எண்ணம் நமக்கே உருவாகுமே தவிர கர்த்தர் பலவந்தம் பண்ண முடியாது. ஏனென்றால் அவர் அன்பானவர். ஆனால் பிசாசு அரக்க குணம் உடையவன். அவன் என்ன செய்வான்? பாவம் செய், இச்சித்து பாரு, தப்பானதை செய், சிகரெட்டை குடி, பாவத்தில் விழுந்துரு என்று நம்மளை பிரஷர் பண்ணுகிறான். சினிமாவை பாரு, அசுத்தம்
விரோதமானதை செய் என்று நம்மளை பலவந்தப்படுத்துகிறான். இதற்கு அவன் உபயோகப்படுத்துகிறது மாம்ச சிந்தனை. அதான் பவுல் அழகாக சொல்லுகிறார், என்னால இந்த மாம்ச சிந்தனையை ஜெயிக்க முடியலை என்று சொல்லி அவர் எப்படி விடுதலை ஆனார் என்று அடுத்தடுத்த சாப்டர்ஸ்லையும் பல காரியங்களையும் பல நிருபங்களையும் அவர் எழுதியிருக்கிறார். அதன் மூலமாக நம்ம எப்படி விடுதலையாக வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் நிறைய ஆலோசனைகளை எழுதியிருக்கிறார். நம்ம வருகிற நாட்களில் ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு மிகவும் சீக்கிரமாக உங்களுக்கு உதவுகிற ஒரு 2 ஆலோசனையை சொல்லுகிறதற்காக தான் இந்த அருமையான வீடியோவை கர்த்தர் உங்களை நோக்கி அனுப்பி கொண்டிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம்பிளை சொல்லி அந்த 2 விடுதலையின் காரியங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மத்தேயு 26 35 36 37 38 இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட போகிற அந்த நேரத்தில், நம்முடைய இரட்சிப்புக்காக அவருடைய ரத்தம் சிந்தி அந்த மீட்பின் நேரத்தில் பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எல்லாரும் உங்களை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உமக்காக மரிக்க வேண்டுமானாலும் நான் மரிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நம் எல்லாருக்கும் தெரியும், அவர் அதை செய்யவில்லை. செய்வேன் என்று சொல்லிட்டு ஏமாத்தி விட்டுட்டார். காரணம் என்னவென்றால், பேதுருக்குள்ள 2 நபர்கள் இருந்தார்கள். ஒன்று மாமிச பேதுரு, இன்னொன்று ஆவிக்குரிய பேதுரு. புதிய ஏற்பாட்டின் பாஷையில் சொன்னா பழைய மனிதன் புதிய மனிதன். பேதுரு எப்படி வாழ்ந்தார் என்றால், பழைய மனிதனுடைய சத்தத்தை கேட்டு பயப்பட ஆரம்பித்தார். சொன்னது உண்மைதான், நான் மரித்து விடுவேன் என்று சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆவிலிருந்து வந்த வேகமெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய லெவல்ல அவருக்கு ஆவில பலன் இல்லாமல் போனது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது, பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அறைந்து இயேசுவுக்காக அவன் ஜீவனை கொடுத்தான். ஆனாலும் அவன் சொன்ன அந்த வார்த்தையை அந்த நேரத்தில் அவனால் காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு காரணம் மாம்ச எண்ணம், மாம்ச சிந்தனை. ஆண்டவரை நான் உமக்காக மரிப்பேன் சொல்லுகிறான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவன் ஆண்டவரை மறுதலித்து அவன் ஆண்டவரை சபிக்கவும் தூசிக்கவும் தொடங்கினான். சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 முறை 3 நபர்களிடம் மறுதலிக்க தொடங்கினான். கடைசியாக சபிக்க தொடங்கினான். ஆனால் வெளியே வந்து அழுகிறான். இந்த நிலைமையை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன புரிகிறது என்றால், அவனுக்குள்ள இருக்கிற மாம்ச எண்ணம் அவனை தடை பண்ணினது. உள்ள மனுஷன்ல ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு பெரிய வாஞ்சை. இதை தான் பவுல் சொல்லுகிறார், நான் நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வெளிப்பிரகாரமான மனுஷன், இந்த மாம்ச சிந்தனை என்னை செய்ய விட மாட்டேங்குதே என்று பவுலடியார் அழகாக சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், நான் மரிக்க போகிறேன், எனக்காக யாராவது தாங்கி ஜெபியுங்களேன்னு சொல்லிட்டு சீசர்களை கூட்டிட்டு ஜெபிக்க போகிறார். இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு 3 சீசர்களை தனியாக கூட்டிட்டு போயிட்டு அவர் கொஞ்சம் சட்டு தள்ளி போய் ஜெபிக்கிறார். ஆனால் எல்லாரும் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. உயிரை கொடுப்பேன்னு சொன்னவங்க தூக்கத்தை ஜெயிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. உடனே ஆண்டவர் அங்க ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. இது எந்த ரீதியில ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆவிக்குரிய எந்த விஷயத்தை செய்யவும் மாம்சத்தால் முடியாது. மாம்சத்தால் ஒரு 10 கிலோ தூக்க முடியாதா? பேதுரு ஒரு அருமையான மீனவர். எவ்வளவு மீன்களை சாப்பிட்டு எவ்வளவு பலன் இருக்கும். ஆண்டவர் அந்த பலத்தை குறித்து சொல்லவில்லை. பலமுள்ள 6 அடி மனிதன் 1/2 இன்ச்சு சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறானே. பலமுள்ள 6 அடி மனிதன் 1/2 குப்பி குவார்ட்டர் பீரின் போதை பொருள்களுக்கு அடிமையா இருக்கிறானே. 6 அடி மனுஷன் சின்ன சின்ன போதை பொருட்கள், சின்ன கவர் போல உள்ள பாக்கெட்ல உள்ள போயலைகள், பல விஷயமான கஞ்சா போன்ற பலவித போதைகளுக்கு, சின்ன கவர்ல உள்ள போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறானே. இது எப்படி நடந்தது? பலவீனம் என்பது மனதளவில் உள்ள பலவீனத்தை ஆண்டு சொல்லுகிறார். விழித்திருந்து ஜெபிக்கணும். பிரேயர்னு சொல்லுகிறது, ஜெபம் சொல்லுகிறது 10 கிலோ வெயிட் தூக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. ஒரு வாட்ச்மேன் பாருங்க, நைட் எல்லாம் முழிச்சிருக்கிறாரு. பேதுருக்கு ஒரு 1 மணிக்கூர் முழிச்சிருந்து ஜெபிக்க முடியல. அதான் ஆண்டு சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்காதபடி 1 மணிக்கூறாவது விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். 1 மணிக்கூர் விழித்திருக்க முடியல. அதனால் ஆண்டு என்ன சொல்லுகிறார்? ஆவியே உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் வெயிட் தூக்க சொல்லல, மரத்தை வெட்ட சொல்லல, கல்லை உடைக்க சொல்லல. அப்படி கல்லை உடைக்க சொல்லிட்டோ மரத்தை வெட்ட சொல்லிட்டோ செய்ய முடியலன்னா, சரி உனக்கு பலவீனமா இருக்கு, யானைக்கு பலன் நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் இந்த மாம்ச பலத்தை குறித்து பேசவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறது, ஒரு பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை குறித்து பேசுகிறார். ஒரு போராட்டத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று பேசுகிறார். அப்படி போராட்டத்தை ஜெயிக்க விரும்புகிறவர்கள் மாம்சத்தில் அதை ஜெயிக்க முடியாது.
ஜெபிக்கணும்னு நினைக்கிறவர்கள் மாம்ச சிந்தனையில் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லுகிறார். ஸோ 1 மணிக்கூர் ஜெபிக்கணும். அதுக்கு ஆண்டவர் சொன்ன ஆலோசனை தான் மாம்சம் பலவீனம் உள்ளது. மாம்சத்தால் 1 மணிக்கூர் ஜெபிக்க முடியாது, மாம்ச சிந்தனையால் ஜெபிக்க முடியாது. பவுல் சொல்லுகிறார், இந்த மாம்சத்தில் ஒரு நன்மையும் கிடையாது. அவர் நன்கு ஆராய்ந்து பார்த்துட்டார். இந்த மாம்ச மனுஷனால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாம்ச எண்ணங்களுக்கு தளபதின்னு சொல்லுகிறது பிசாசு. அவன் இந்த மாம்ச எண்ணங்களை உபயோகப்படுத்துகிறான். தேவ ஜனங்களை அடிமைப்படுத்த மாம்ச எண்ணங்களை அனுப்பிவிடுகிறான். தேவ ஜனங்களுக்கு இது மாம்ச எண்ணம், இது தேவனுடைய எண்ணம், இது ஆவிக்குரிய திட்டம், இதையெல்லாம் பகுத்தறிய தெரியாததுனால, அவர்கள் வளர்ச்சி இல்லாததுனால சத்துரு என்ன செய்கிறான்? எளிமையாக தேவ ஜனங்களை இந்த ஆலோசனைகளை கொடுத்து, மாம்ச எண்ணங்களை கொடுத்து, மாம்ச இச்சைகளை கொடுத்து அவர்களை கீழே விழ வைக்கிறான். ஸோ 1 மணிக்கூர் ஜெபிக்கிறதுக்கு மாம்சத்தில் முடியாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லி தருகிறார். ஸோ நீங்கள் 5 நிமிஷம் ஜெபிக்கணும்னாலும் நீங்கள் உள்ளான மனுஷன்ல மறுபடி பிறந்திருக்கணும். மறுபடி பிறக்கிறது எப்படி? எல்லா விஷயங்களை குறித்தும் இந்த ஆவிக்குரிய சேனல்ல எல்லாம் வருகிற நாட்களில் ஒவ்வொரு செக்ஷனாக வெளியிடுவோம். நான் நம்புகிறது அநேகர் நீங்கள் மறுபடி பிறந்தவங்க தான் இதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் மாம்ச எண்ணங்களை ஜெயிக்க முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டு இருப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்களை நோக்கி இந்த அருமையான வார்த்தையை அனுப்புகிறார். ஸோ இப்போ நீங்கள் புரிந்திருப்பீங்க. ஒரு ஆம்பளையால் விறகை தூக்க முடியும், வெயிட்டை தூக்க முடியும், கல்லை தூக்க முடியும். பெண்களாலேயும் இன்னைக்கு நிறைய காரியங்கள் செய்ய முடிகிறது. வெயிட் லிஃப்டிங் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆண்டவர் சொன்னது இந்த மாம்சத்தில் உள்ள பலனை சொல்லவில்லை, மசில் பவரை பற்றி ஆண்டவர் பேசவில்லை. ஆண்டவர் பேசுகிறது மைண்டு சார்ந்த விஷயம். அநேகர் என்ன நினச்சிருவாங்கன்னா, இந்த சரீரம் நினைப்பாங்க, இந்த சரீரம் சிந்தனை சொல்லுகிறதை தான் கேட்கும். சிந்தனை சொல்லுகிறது போய் தண்ணி குடின்னு சொல்லும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கும், ஆனால் இந்த சிந்தனை சொல்லும் தண்ணி குடிக்க வேண்டாம், ஜூஸ் குடி என்று சொல்லும். ஒருவேளை உங்களுக்கு பசி எடுக்குது, கஞ்சி குடித்தாலே உங்களுடைய பசி தீர்ந்து விடும். ஆனால் உங்கள் மனசு சொல்லும், இல்லை பிரியாணி சாப்பிடு, இல்லை மேகி நூடுல்ஸ் சாப்பிடு என்று விதவிதமாக சொல்லிக்கொண்டே இருக்கும். காலுக்கு ஒரு செருப்பு போட்டால் ஆணி குத்தாது, அசுத்தங்கள் படாது. ஆனால் சிந்தனை சொல்லும், இல்லை இல்லை அழகாக இடு, இன்னும் அழகாக இடு, இன்னும் மேன்மையாயிடு என்று 4 பேருக்கு செருப்பு வாங்க வேண்டிய பணத்தை ஒரே நபருக்கு வாங்க வச்சிருந்த சிந்தனை. அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டோம். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஸோ இந்த மாம்ச சிந்தனை தான் பிரச்சனை. உங்கள் வெளிப்பிரகாரமான மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறது உங்கள் மாம்ச சிந்தனை. அதனால தான் பவுல் மூலமாக ஆண்டவர் ரோமர் 8:6 சொல்லுகிறார், மாம்ச சிந்தனை தான் மரணம். மாம்சத்தில் நம்ம வாழ்றது தவறு கிடையாது. பெரிய பெரிய வல்லமையான ஊழியர்கள் இந்த மாம்சத்தில் தான் வாழ்கிறாங்க. எலியா தீர்க்கதரிசி இந்த மாம்சத்தில் தான் இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்தில் தான் இருந்தாங்க. ஆனாலும் அவர்கள் மாம்ச சிந்தனையில் வாழவில்லை. அதை தான் பவுல் அழகாக விளக்குகிறார். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனத்தை பாருங்கள். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்ம மாம்சத்தில் தான் வாழ்கிறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல பவுல் சொல்லியிருப்பாரு, நம்ம இந்த உலகத்தில் உள்ள பாவிகள்கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கணும்னா நம்ம உலகத்தை விட்டே நம்ம போய் தான் ஆக வேண்டும். அதை நம்ம செய்ய முடியாது. பாவிகள் இருக்கிற இடத்துல தான் நம்ம வாழ்வோம். ஆனால் பாவத்தோடு மிங்கிள் ஆகக்கூடாது. ஆம் தேவ ஜனமே, ரோட்டில் போகும்பொழுது நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது, ஏர் பொல்யூஷன் இருக்குது. ஏர் பொல்யூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ரோட்டில் போகாமல் இருக்க முடியுமா? நீங்கள் போகிற வாகனத்தில் ஹெல்மெட் போட்டுக்கலாம், மாஸ்க் போட்டுக்கலாம். இதை தான் நீங்கள் செய்ய முடியுமே தவிர உலகத்தை விட்டு வெளியே போக முடியாது. இந்த உலகம் பாவத்தினால நிரப்பிட்டு சொல்லிட்டு உலகத்தில் உள்ள பாவிகள்ட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பாவிகள் இருப்பாங்க, உங்கள் ஸ்கூலில் இருப்பாங்க, காலேஜில் இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய பாவத்தோடு நம்ம பங்காளராக மாறக்கூடாதுன்னு தான் வேதம் சொல்லுகிறது. ஸோ நம்ம மாம்சத்தில் தான் நடக்கிறோம். ஆனால் மாம்ச சிந்தனையின்படி, இந்த உலக வழக்கத்தின்படி நம்ம யுத்தம் பண்ண முடியாது. நம்முடைய யுத்த திட்டங்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதுதான் ஆவிக்குரிய யுத்தம். அதனால தான் ஆவியில பலன் வேண்டும், அதனால தான் பரிசுத்த ஆவியின் பலன் வேண்டும், அதனால தான் யுத்த ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி தந்து கொண்டே இருக்கிறார். ஒருத்தர் பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணியிருக்கிறார். வேதம் எபிரேய மொழியில தானே இருக்கிறது, நீ ஏன் தமிழ் மொழியில பேசுகிறீங்க? பரலோகத்தில் என்ன எபிரேய மொழியிலையா பேசுவாங்க? பின்பு ஏன் அந்நிய பாஷை பேசுகிறீர்கள் என்றெல்லாம் அவரை ரொம்ப விவாதித்தார். ஆனால் அந்த குறிப்பிட்ட தெய்வ மனிதன் சொன்னார், கர்த்தர் ஒரு ரயில்வே ட்ராக்கை காட்டுகிறார். அந்த ரயில்வே ட்ராக்கில் உம்முடைய மனைவியை நீங்கள் தொண்டையை பிடித்து நசுக்கி அந்த ரயில்வே ட்ராக்கில் போட்டு அவளை கொன்னுட்டு ஏதோ ட்ரெயின் இடித்தது போல அவரை காட்டி அவள் தற்கொலை பண்ணது போல நீங்கள் சொன்னீர்களே, அந்த கொலையை அந்த ட்ரெயின் பண்ணவில்லை, நீர்தான் பண்ணீர் என்று சொன்னார்.
அந்த மனிதன் நொந்து போனார். மறைவிடங்களில் இருக்கிற ரகசியங்கள் இந்த மனிதனுக்கு எப்படி தெரிந்தது? இவனை நம்ம கேலி பண்ண அல்லவா வந்தோம், இவனை நம்ம வெட்கப்படுத்த அல்லவா வந்தோம், இவன் ஆராதிக்கிற தேவன் உண்மை இல்லை என்று சொல்ல அல்லவா வந்தோம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய சிந்தனையில் உள்ள பெரிய அரண்களை இந்த தேவ மனிதன் ஆவியானவருடைய துணையோடு செய்தார். அன்னைக்கு அவர் சரண்டரானார். அததான் வேதம் சொல்கிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. எந்த அரண்? பெரிய பெரிய பில்டிங்க நிர்மூலமாக்க என்று சொன்னாரா? இல்ல, சிந்தனையில உள்ள அரண். பாருங்க, அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தால் இந்த ஊழியக்காரனை சோதிக்க வந்திருப்பான். ரத்த கரை அவன் கையில இருக்கிறது. ஒரு நல்ல தேவ மனிதனை, தேவனோடு உறவாடுகிற மனிதனை, தேவனோடு பேசுகிற மனிதனை வந்து பரீட்சை பார்க்க வந்தான். ஆனால் ஆண்டவர் அவர் கூட இருந்ததுனால அவன் வெட்கப்பட்டு போனான். நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்லுகிறேன் தேவச்சனமே, கட்டு கதையை நான் பேசவில்லை. பாருங்கள், இந்த தேவ மனிதனோடு ஆண்டவர் இருந்து அந்த மனிதனுக்குள்ள இருந்த பலத்த அரணை உடைத்தார். இதே மாம்சத்தில் போராடி இருந்தால் நாம் என்ன சொல்லியிருப்போம்? நாம் சண்டை போட்டிருப்போம். நாம் ஒரு ஊழியனா இருக்கிறோம், இவ்வாறாக ஒரு மனிதன் வந்து கேட்டால் என்ன சொல்வீர்கள்? பரலோகத்தில் என்ன லாங்குவேஜ் பேசுறாங்க என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? பைபிள் இப்படி சொல்லுகிறது, இது உண்மையா தப்பா என்று உங்கள்கிட்ட விவாதித்தால் நீங்க என்ன சொல்வீங்க? கடைசியில போராட்டம் வரலாம், சண்டை வரலாம், வாக்குவாதம் வரலாம். ஆனால் பாருங்க, தேவனுடைய கிருபை இருந்ததுனால அந்த 5வது வசனத்தை பாருங்கள். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய அரக்கர்கள் வந்தாலும் பரிசுத்த ஆவியின் பலத்தோடு பவுல் ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லி அவர்களை கீழே அடக்க கர்த்தர் பவுலுக்கு ஞானத்தை கொடுத்தார். இதே பவுல் தான் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனிதன் நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியல. பவுல் எப்படி விடுதலையை பெற்றார், எப்படி அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்தார் என்று வருகிற நாட்களில் ஒவ்வொரு செக்ஷனை நம்ம பார்ப்போம். தொடர்ச்சியாக இந்த ஆவிக்குரிய போரை குறித்து படிக்கிற இந்த சேனல்ல தேவ ஜனங்கள் இன்வால்வ் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த சேனல் புரியாது. பாருங்களேன், இந்த யுத்த போர்க்களத்தில் இருக்கிற போர் வீரர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கும். ஆம் தேவ ஜனம், இந்த உலகத்தில் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இது புரியாது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் சொல்லுகிற தேவ ஜனங்களுக்கு ஆவியானவர் எப்படி செயல்படுகிறார், இருளின் ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது, மாம்ச சிந்தனை எப்படி உபயோகப்படுத்துகிறான் பிசாசு, ஆண்டவர் எப்படி ஆவிக்குரிய சிந்தனையில செயல்படுகிறார். ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் ஆவிக்குரிய மனிதனாகிய உங்க உள்ளான மனிதன் அந்த புதிய சிருஷ்டி மூலமாக தான் செய்ய முடியும். ஆனால் பிசாசு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அவன் உங்க மாம்ச சிந்தனையை சிறைபிடித்து பாவங்களை கற்றுக் கொடுத்து பாவத்திற்கு அடிமையாக்கி அதுல அவனுடைய திட்டத்தை அவன் செய்து லாபம் பார்க்கிறான். இன்னைக்கு நீங்க தேவனுடைய திட்டத்திற்காக எழும்ப விரும்புகிறீங்கன்னா இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பயங்கரமாக பயன்படும். ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார், ஆவிக்குரிய அரசராக இருக்கிறார். அவருடைய திட்டங்களை செய்ய நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான், காண்கின்ற இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். அதனால் இந்த மாம்ச சரீரத்தையும் இந்த மாம்ச சிந்தனையும் உபயோகப்படுத்துகிறான். நீங்கள் எதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? பிசாசுனுடைய தந்திரத்தை ஜெயிக்க விரும்புகிறீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லுகிற இந்த 2 ஆலோசனையை கவனமாக கேளுங்கள். முதல் ஆலோசனை, இந்த உலகத்தில் நீங்க ஸ்டெடியா நடக்கணும்னா நீங்க நடக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்கிறது நிலப்பரப்பு மட்டுமல்ல, நிலப்பரப்புக்கு கீழே இருக்கிற புவியீர்ப்பு சக்தி. நிலவில் கூட தான் நிலப்பரப்பு இருக்கிறது. ஜூபிட்டர், மார்ஸ் போன்ற எல்லா கிரகங்களிலும் நிலப்பரப்பு இருக்கிறது, ஆனால் புவியீர்ப்பு சக்தி இல்லை. புவியீர்ப்பு சக்தி தான் உங்களை ஒரு இடத்துல நிற்க வைக்கிறது. உங்க வீட்டில் உள்ள கட்டல், மேஜை, பீரோ எல்லாம் ஒரு இடத்தில் தங்கி நிற்கிறதுக்கு காரணம் புவியீர்ப்பு சக்தி. இதே போல தேவ ஜனமே, ஆவிக்குரிய மண்டலத்திலையும் இந்த மாம்ச உலகத்திலையும் இந்த மாம்சத்துல இருந்து நம்ம வேறுபட்டு வர்றதுக்கு கர்த்தர் ஒரு வித்தியாசமான சக்தியை தருகிறார். அதுதான் ஆவிக்குரிய சக்தி. அதே போலதான் தேவ ஜனமே, இந்த ஆவிக்குரிய காரியங்கள்ல பிசாசு என்ன செய்கிறான்னா கெட்ட ஈர்ப்பு சக்தி வைத்திருக்கிறான். புவியீர்ப்பு சக்தி நல்லதுக்காக இயங்குகிறது, ஆனா மாம்சத்தை இழுக்கிற ஒரு மாம்ச சக்தி இருக்கிறது. மாம்சத்தை இழுக்கிற ஒரு இருளின் சக்தி இருக்கிறது. மாம்ச சிந்தனையை கிரியை செய்ய வைக்கிற ஒரு புவியீர்ப்பு சக்தி போல ஒரு மாம்சத்தை இழுக்கிற ஒரு சக்தி உண்டு.
நீங்க அந்த மாம்ச சக்தியில் இருந்து வேறுபட்டால் மட்டும்தான் உங்களால் பிசாசை ஜெயிக்க முடியும். இன்னும் எளிமையாக சொல்லுகிறேன், நீங்கள் இந்த புவியிருப்பு சக்தியிலிருந்து விடுதலையானாதான் உங்களால் பறக்க முடியும். இல்லை என்றால் நடந்தாலும் புவியிருப்பு சக்தி இழுக்கும், காரில் போனாலும் இழுக்கும், மாடியில் போனாலும் இழுக்கும், பெட்ரூமில் இழுக்குது, எல்லா இடத்துலையும் புவியிருப்பு சக்தி இருக்கிறது. ஆம்தேவ ஜனமே, கிறிஸ்தவனாக ஆவிக்குரிய பிள்ளையாய் மாறின பிறகு இந்த மாம்ச எண்ணம் என்று சொல்லுகிறது ஒரு புவியிருப்பு சக்தி போல உங்களை இழுத்து கொண்டே இருக்கும். இதுல இருந்து கர்த்தர் உங்களை வேறுபடுத்துகிறது தான் ஆவிக்குரிய மனிதன். இந்த ஆவிக்குரிய மனிதன் விண்வெளி மனிதன் மாதிரி இருக்கிறான். இவனை புவியீர்ப்பு சக்தி இழுக்க முடியாது. புவியீர்ப்பு சக்தினா இந்த மாம்ச எண்ணங்கள் இழுக்க முடியாது. அதனால தான் ஊழியர்கள் ஆவியில் நிரம்பி இருக்கிறாங்க. பவுல் ஆவியில் நிரம்பி இருந்தார். ஏனென்றால் மாம்ச சிந்தனை அப்போதான் கண்ட்ரோல் ஆகுது. எப்படி இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் புவியீர்ப்பு சக்தியினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறோம், விண்வெளிக்கு சென்ற பிறகு புவியீர்ப்பு சக்தி கொஞ்சம் கூட இருக்காது. இதே போல தான் தேவஜனமே, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற சக்தி இருக்கிறது. ஆனால் நீங்கள் மறுபடி பிறந்து நீங்கள் ஆவியில பலன் கொண்டு ஆவியில வாழ ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாம்சத்தின் ஈர்ப்பு சக்தியை கர்த்தர் வெட்டி விடுகிறார். அப்போதான் பிசாசனுடைய எண்ணங்கள் உங்களுக்குள்ள செயல்படாது. அப்போதான் தேவனுடைய எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். ஸோ மாம்சத்திற்கும் ஆவிக்கும் வேறுபாடை நீங்கள் உண்டாக்கணும். மாம்சம் என்றால் மாம்ச சிந்தனை குறித்து நான் சொல்லுகிறேன். இந்த நல்ல ஆவி, தேவன் தந்த ஆவியும் உங்களுடைய மனித ஆவியும் இந்த மாம்சத்துக்குள்ள தான் இருக்கிறது. ஆனால் மாம்ச எண்ணம் கர்த்தர் தந்த ஆவியை நசுக்க கூடாது. மாம்சம் கெட்டது என்று நான் சொல்லவில்லை. அது மண்ணால் உருவானது, அது மண்ணுக்கு போய்விடும். ஆனால் மாம்ச எண்ணம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் உண்டு. ஆதாம் ஏவாள்கிட்ட ஆண்டு சொன்னார், இந்த பழத்தை நீ சாப்பிடுகிற அன்னைக்கு சாவா என்று சொன்னார். ஆனால் ஆதாம் ஏவாள் அந்த கனியை சாப்பிட்ட பொழுது அவர்கள் மரிக்கவில்லை. 900 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தார்கள். ஆண்டவர் பொய் சொன்னாரா? சொல்லவில்லை. எபேசியர் 2 அதிகாரம் 1 வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள். எங்க மரித்திருந்தோம் என்று தெளிவாக சொல்லுகிறார். பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்திருந்த நம்மளை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அப்படி என்றால் என்ன? நம்ம மரித்த இடம் எது? சரீரம் அல்ல, நம்மளுடைய உள்ளான மனிதன் மரித்திருக்கிறான். இந்த உள்ளான மனிதனை திரும்பி பிறக்க வைக்கிறதுக்கு தான் இயேசு ரத்தம் சிந்தினார். ஆதாம் இழந்தது அந்த மகிமையின் சரீரம். ஆதாம் இழந்தது அந்த மகிமையான ஜீவ ஆத்மா. ஆதாம் அந்த உள்ளான மனிதன்ல மரணம் அடைகிறான். பாவம் அவனை அக்கிரமங்களினாலும் உள்ளான மனிதன் செத்து போய் இருக்கிறான். மனசாட்சி குற்றுயிராய் இருக்கிறது. அதனால அவனால தேவனோடு உறவாட முடியாது. ஒளிந்து கொண்டான், ஃபெல்லோஷிப்பை இழந்தான். மனசாட்சி குற்றுயிரா இருக்கிறது. உள்ளுணர்வு செத்து போய் இருக்கிறது. அதனால ஆண்டவர்கிட்ட அவனால பேச முடியல. இப்ப ஆண்டவர் சொந்த குமாரனை கொடுத்து ஆதாம் இழந்ததை திரும்பி தருகிறார். அதுதான் உள்ளான மனிதன். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க மறுபடி பிறக்கிறீங்க. இதை தான் ஆண்டவர் நிக்கோதேமுட்ட சொல்றார், நீ மறுபடி பிறக்கலனா பரலோகத்துக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன? வெளிப்பிரகார மனுஷன்ல வாழலாம், ஆனா மறுபடி பிறக்காத வரைக்கும் தேவ சித்தத்தை செய்ய முடியாது, பிசாசை ஜெயிக்க முடியாது, வசனத்தை ஆகாரமா சாப்பிட முடியாது. மறுபடி பிறக்காதவங்க வசனத்தை வாசித்தால் பரிசேயர் போல, வேத பாரகர் போல வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாய் மாறுவாங்க. வேத வசனம் ஆத்மாவுக்கு போச்சுன்னா யாரு சொன்னாலும் நம்ம வசனத்தை கேட்போம். ஒரு சின்ன பிள்ளை வசனத்தை பேசினா கூட அது எனக்கு தெரியும் ராங்கியாக பேச மாட்டோம். மறுபடி பிறந்தவங்க அதை உற்று கேட்பாங்க. ஏன்னா அது உணவு. உணவு பெரிய ஆள் தந்தா என்ன, சின்ன ஆள் தந்தா என்ன? ஒரு நல்ல சாக்லேட்டை பெரிய பிள்ளைகள் தந்தா என்ன, சின்ன பிள்ளைகள் தந்தா என்ன? நம்ம வாங்கி சாப்பிட தான் செய்வோம். வசனத்தை நேசிக்கிறவங்க ஐயோ சின்ன பிள்ளை என்ன பார்த்து பேசுதுன்னு சொல்லி குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் மறுபடி பிறக்காதவங்க நீ ஏன் லெவலில் பேச தொடங்கிட்டியா, உனக்கு அவ்வளோ அறிவு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. காரணம் அவங்க மறுபடி பிறக்கல. மறுபடி பிறந்தாதான் வசனம் உணவாக மாறுகிறது. மறுபடி பிறக்காத வரைக்கும் வசனம் உணவாக மாறாது. அந்த வசனம் அறிவாக இருக்கும், அது அறிவு கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் பரிசேயர்களாலையும் ஆசாரியர்களாலையும் வேத பாரகராலையும் அநேகரால தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த உலகத்தின் அதிபதிகள் அவரை கொன்னார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். அவர்களுக்கு அது புரியவில்லை. ஏனென்றால் வசனத்தை வசனமாக பார்த்தார்கள், மறுபடி பிறக்காமல் அதை தியானித்தார்கள். அதனால அவர்களுக்கு அது புரியவில்லை. ஆதாம் இழந்தது உள்ளான மனிதன். வெளிப்பிரகாரமான சரீரத்தில் உள்ள மரணத்தை ஆண்டு சொல்லவில்லை.
ஆண்டவர் சொன்னார், நீ சாப்பிடுகிற நாள்ல சாவ. அது என்ன சாவுதுன்னா, உள்ளான மனிதன் செத்துருவான். அதுக்கு பிறகு நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உணவா இருக்காது. அதுக்கு பிறகு நீ பிசாசு ஜெயிக்க முடியாது. பாருங்க, அவன்கிட்ட இருந்து பிறந்த பிள்ளையில ஒன்று நன்மை ஒன்று தீமையா இருக்குது. ஏன்னா அவன் சாப்பிட்ட கனி என்னது? நன்மை தீமை. அதனால அவனுக்கு பிறந்தது எப்படி இருக்குது? நன்மை தீமையா இருக்குது. அதனால ஆபேல் நல்லவனா இருக்கிறான், ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறான். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிசாசை ஜெயிக்க வேண்டுமா? உன்னுடைய குடும்பத்தில் நீ எழும்ப வேண்டுமா? எப்படி இந்த புவியீர்ப்பு சக்தியிலிருந்து ஒரு மனிதன் மேலாக சென்றால் அதிலிருந்து விடுதலையாகி அவன் விண்வெளிக்கு சென்று இந்த புவியீர்ப்பு சக்தி இல்லாமல் வாழுகிறானோ, இதே உலகத்தில் நீ இருக்கும் பொழுதே நீ ஆவியில் பிறந்தால், ஆவியில் நிரம்பினால், ஆவியில் வார்த்தையை தியானித்து ஆவிக்குரிய மனிதனாய் மாறினா, ஆவிக்குரிய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தால், கர்த்தர் காட்டுகிற சொப்பனங்கள் கீழ்ப்படிந்தால், கர்த்தருடைய வழி நடத்துதலை நீ பெற்றுக்கொள்வ. பிசாசை முழுமையாக ஜெயிக்க முடியும். இந்த ஞானம் இல்லை என்றால் மாம்ச சிந்தனை கொண்டு வருகிறது எல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. அது பிசாசு உங்களை ஏமாத்தி கொண்டிருப்பான். பேதுரு பாருங்க, ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவனுடைய ஆவியில் இருந்து தேவனுடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அவன் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். ஏசப்பா கிட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். ஒரே மனிதனுக்குள்ள இருந்து ரெண்டு காரியம் நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், முதலாவது அவன் வெளிப்படுத்திய ரகசியத்தை இது கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். கொஞ்ச நேரத்தில் அவன் மாம்சத்தில் கிரியை செய்த உடனே இது பிசாசு வெளிப்படுத்துதுன்னு சொன்னார். பாத்தீங்களா, ஒரே மனுஷனுக்குள்ள ரெண்டும் செயல்படுகிறது. இப்போ நம்ம யாருக்கு விட்டு கொடுக்கிறோமோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. நம்ம ஆவிக்குரிய சிந்தனைக்கு விட்டு கொடுத்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வருவார். நாம் மாம்சத்துக்கு விட்டு கொடுத்து, பாவங்களுக்கு விட்டு கொடுத்து, பயத்துக்கு விட்டு கொடுத்தால் பிசாசு ஜெயிப்பான். ஸோ அதனால தான் புவியீர்ப்பு சக்தியிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு விண்வெளிக்கு செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது போல, நீங்கள் மாம்ச சிந்தனையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் நீங்கள் ஆவிக்குரிய மனுஷனாக மாற வேண்டும், ஆவிக்குரிய மனுஷியாக மாற வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற சொப்பனங்களை மதிக்க வேண்டும், கர்த்தர் காட்டுகிற தரிசனங்களை மதிக்க வேண்டும், வேத வசனங்களை உணவு போல ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிற பாதையில் போக வேண்டும், உலக மார்க்கத்தார் போல வாழக்கூடாது, மாம்ச எண்ணங்களுக்கு கீழ்ப்படியக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி இந்த அருமையான பகுதியை நம்ம முடிக்க போகிறோம். பாருங்க, இந்த கழுகுக்கும் பாம்புக்கும் ஃபைட் நடக்கும். இந்த கழுகு வேகமாய் வந்து இந்த பாம்பை கொத்தும். பாம்பு கொஞ்சம் பலமாக இருந்துச்சுனால் அந்த பாம்பினுடைய வெயிட்டு தாங்காம ஒரு 2 நிமிஷம் கழுகு என்ன செய்யும்? பூமியில நின்று சண்டை போடும். பூமியில நின்று சண்டை போடும் பொழுது அந்த பாம்பு என்ன செய்யும்? நல்லா ஃபைட் பண்ணும், பயங்கரமாக ஃபைட் பண்ணும். நல்லா பின்னாடி அப்படி போய் அப்படி முன்னாடி ஃபாஸ்ட்டாக வரும். அப்படியே பின்னாடி போய் தரையிலிருந்து அப்படி பலத்தை எடுக்கும். அதனுடைய வாலில் இருந்து அதனுடைய கழுத்து வரைக்கும் அப்படி பின்னாடி போயிட்டு அப்படி சீரும். ஏனென்றால் அதுக்கு ஒரு புவியீர்ப்பு சக்தி கிடைக்குது. ஸோ அந்த புவியீர்ப்பு சக்தியில் அது இருக்கிற வரைக்கும் அது பலசாலியாக இருக்குது. மண்ணில் இருந்து பாஞ்சு பாஞ்சு அது கழுகை கொத்தும். கீழே தரையிலிருந்து ஊன்றி எலும்பி பறந்து பறந்து கொத்தும். ஆனால் இந்த கழுகு ஞானமாக என்ன செய்யும் என்றால் அதை கொத்தி வானத்துக்கு கொண்டு போய்விடும். அதை கொத்தி வானத்துக்கு கொண்டு போய்விட்டு அதை வானத்தில் பறக்கும் பொழுதே அதை கொல்ல ஆரம்பிக்கும். இப்பொழுது இந்த பாம்பு என்ன செய்யும்? புவியீர்ப்பு சக்தி இல்லாமல் வானத்திலிருந்து கீழே விழுந்து கொண்டே இருக்கும். அதனுடைய வாளாலேயோ அதனுடைய வயிறாலேயோ புவியீர்ப்பு சக்தி இல்லாமல், நிலப்பரப்பு இல்லாமல் அதனால் வேகத்தை எடுத்து கொத்த முடியாது. அது வானத்திலிருந்து கீழ் நோக்கி புவியீர்ப்பு சக்தியை நோக்கி ஓடி வரும். எப்படியாவது தரையில் இறங்கிட்டா தரையிலிருந்து பாஞ்சி இவனை கொத்தலாம் என்று ஞானத்தோடு புவியீர்ப்பை நோக்கி கீழே இழுக்கப்படும். ஆனால் இந்த கழுகு விடாது. கழுகுக்கு நன்கு தெரியும், இவனை புவியீர்ப்பு சக்தியில கீழே விட்டுட்டோனா இவன் பாஞ்சு பாஞ்சு கொத்துவான். ஆனால் இவனுடைய வல்லமை பெருகிற இடத்துல இருந்து, அந்த தரையில இருந்து, இவனுடைய பலமான அந்த ஆயுதத்துல இருந்து, இவனுடைய ஞானம் உள்ள அந்த பகுதியில இருந்து, இவனுடைய குடியிருப்புல இருந்து நம்முடைய குடியிருப்பு கொண்டு போய் நம்ம பறக்கிற வட்டத்தில் கொண்டு போய் இவனை ஜெயிக்கலாம் என்று சொல்லி வானத்தில் போயிட்டு கீழே விட்டு அவனை கொத்து கொத்து என்று கொத்தும். கால்களில் கவ்வி கொண்டு தூர தூக்கி போட்டு அவனை கொத்தி கொல்லும். இப்போ அந்த பாம்பு செத்து மடியும். இதுல இருந்து என்ன புரிகிறது என்றால், சத்துருவை சத்துருனுடைய கோட்டையிலே இருந்து ஜெயிக்கிறது கஷ்டம். சத்துரு மாம்சத்தின் தலைவனா இருக்கும் பொழுது மாம்ச சிந்தனையினால பிசாசை ஜெயிக்க முடியாது, மாம்ச எண்ணத்தினால ஜெயிக்க முடியாது. மாம்ச எண்ணத்தினால ஜெயிக்க அநேகர் ட்ரை பண்றாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, நாளைக்கு ஜெபிக்கலாம், நம்ம அடுத்த வாரம் சண்டே சர்வீஸ் போகலாம், அடுத்த வருஷத்துல நம்ம போய்க்கலாமே,
நம்ம கல்யாணம் பண்ணும் பொழுது ரட்சிக்கப்பட்டுக்கலாமே, நம்ம கல்யாணம் பண்ணும் பொழுது ஞானஸ்தானம் எடுத்துக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் மாம்ச சிந்தனை. மாம்ச சிந்தனையில் வருகிற ஐடியாவால் பிசாசை ஜெயிக்க முடியாது. மாம்ச சிந்தனை உங்களுக்கு நிறைய ஐடியா சொல்லும். அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா, அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டுக்கலாம், அதெல்லாம் பரலோகத்துக்கு போயிடலாம். இதுதான் மாம்ச சிந்தனை. ஆவிக்குரிய சிந்தனை கண்டிப்பாக அப்படி சொல்லாது. ஏனென்றால் உங்களுக்கு அந்த மனசு வரும் பொழுதே நீங்கள் செஞ்சிடணும். நீங்கள் அடுத்த வருஷம் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு ஒருவேளை நீங்கள் ஜீவனோடு இருக்கணும். ஜீவனோடு இல்லை என்றால் அதை செய்ய முடியாது. இன்னொன்று, உங்களுக்கு வந்த அந்த உற்சாகம், வசனத்தை ரிசீவ் பண்ணுற அந்த உற்சாகம் நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு வசனத்தை படிக்கணும்னு உற்சாகம் வரும் பொழுது நீங்கள் படிச்சிடணும். நாளைக்கு நான் படிக்கணும்னு சொல்லும் பொழுது இந்த நல்ல மனசு, இந்த மனநிலை இருக்காது. நாளைக்கு ஒருவேளை பிஸியாக இருப்பீங்க. அப்படி சொல்லி தான் எத்தனை வருடங்கள் போய்விட்டது. இது எல்லாம் தெரிந்தும் நாளைக்கு என்று நாம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன, நம்ம கடைசி வரைக்கும் நாளைக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன் தெரியுமா? மாம்ச சிந்தனையால் பிசாசு ஜெயிக்க முடியாது. ஒரு கழுகு பூமியில இருந்து சண்டை போட்டா பாம்பை ஜெயிக்க முடியாது. ஏன்னா கழுகுனுடைய எல்லா யுத்த தந்திரங்களையும் பயன்படுத்த முடியாது. பூமி கழுகுனுடைய யுத்த இடமே கிடையாது. அதனால பூமியிலிருந்து அது உயரத்துக்கு கொண்டு போய் அதனுடைய பறக்கும் ஸ்தலத்துக்கு கொண்டு போய் அவனை ஜெயிக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்க இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? பிசாசை ஜெயிக்கிறதுக்கு எளிமையான விஷயம், அவனுடைய கண்ட்ரோல்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே வரணும். அவனுடைய கண்ட்ரோல் என்ன? மாம்ச எண்ணங்கள், மாம்ச இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள். இதை படிக்கலையான்னு கேட்பாங்க. ஐயோ உனக்கு திருமணம் ஆகலையான்னு கேட்பாங்க. இந்த உலக விஷயங்களை காட்டி இந்த மேன்மையெல்லாம் பாருன்னு சொல்லுவாங்க. அதை படித்தா அப்படி ஆகலாம், இதை படித்தா அப்படி ஆகலாம். நீங்கள் ஆல்ரெடி நிறையா படித்து தான் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. நிறைய காரியங்கள் உங்களுக்கு தெரிந்தும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் பலர் எதெல்லாமோ சொல்லும் பொழுது ஐயோ இதை ட்ரை பண்ணி பார்த்துருவோமா, அதை ட்ரை பண்ணி பார்த்துருவோமான்னு உங்கள் உள்ள மலை பாயும். நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான்ப்பா, எனக்கு இது போதும், இதை வைத்து ஆண்டவர் நடத்துவார் அப்படி சொல்லணும். ஏன்னா நம்மளை நடத்த போகிறது நம்ம படிப்பு, நம்ம பலன், நம்ம டேலண்ட், நம்ம அழகு இதெல்லாம் கிடையாது. ஒரு மாம்ச மனுஷனுக்கு தான் அது தேவை. அழகு இல்லைன்னா அவனுக்கு வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அப்படி கிடையாது. புத்தி இருந்தால் புத்தி உள்ள ஸ்திரீ வீடை கட்டுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ வேதத்தின்படி அழகுள்ள ஸ்திரீ, ஆடம்பரம் உள்ள ஸ்திரீ, படிப்புள்ள ஸ்திரீ, விலையேறப்பட்ட ஸ்திரீ, வெளிநாட்டு ஸ்திரீ, கலரான ஸ்திரீ தான் குடும்பத்தை கெட்டுவாள் என்று வேதம் சொல்லவில்லை. அதே போல படித்தவன் வீடை கட்டுவான், அழகானவன் வீடை கட்டுவான், டாக்டர் மட்டும்தான் வீடை கட்டுவான், இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் வீடை கட்டுவார்கள் என்று வேதம் சொல்லவில்லை. நீங்கள் விவசாயியாக இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் நீங்கள் குடும்பத்தை அழகாக நடத்துவீர்கள். இன்னைக்கு எத்தனையோ டாக்டர்களுடைய வீட்டில் கொடுமையும் பிரிவினையும் சேவனையும் மந்திர கட்டுகளும் இருக்கிறது. காரணம் என்ன? நான் உயர்ந்து படித்திருக்கிறேன், எனக்கு எதுக்கு வேத வசனம் என்று சொன்னாலும் நீங்க தான் பிசாசின் இடத்தில் மாற்றப் போகிறீங்க. உயர்ந்தவர்களானாலும் சரி, தாழ்ந்தவர்களானாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவையா இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய பார்வையில உயர்ந்தவன் சிறியவன் என்று கிடையாது. கர்த்தருடைய பார்வையில நீங்க மாம்சமான மனிதர்கள், மாம்சமான எல்லா மனிதனுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவை. அப்பந்தான் பிசாசனுடைய பிடியிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். எப்படி இந்த சர்ப்பத்தை இந்த கழுகு உயர கொண்டு சென்று அதனுடைய பிளானை நிறைவேற்றுகிறதோ, தேவ பிள்ளைகளும் கழுகை போல ஞானமாக மாம்ச சிந்தனையில போய் பிசாசு ஜெயிக்காமல் ஆவிக்குரிய சிந்தனையில பிசாசு ஜெயிக்கணும். பிசாசனுடைய காரியங்களை ஆவியில நீங்க ஜெயிக்க ஆரம்பித்து பாருங்கள், பிசாசு பலனற்றவனாயிருவான். 4 பேர் உங்களை பார்த்து பேசுவாங்க, ஐயோ உனக்கு அது தெரியாதா இது தெரியாதான்னு சொல்லும் பொழுது உங்க உள்ளத்தை தைரியப்படுத்தி கொள்ளுங்க. அந்த இடத்துல இருந்து ஐயோ எனக்கு அது இல்லையே, எனக்கு வீடு இல்லையே, எனக்கு அது இல்லையேன்னு சோர்ந்து போகாதீங்க. ஏன் தெரியுமா? மாம்ச எண்ணம் உள்ளவர்கள் சோர்ந்து போயிடுவாங்க. நீங்க சொல்லணும், இது இருந்தாலும் நான் முன்னேறுவேன் நீ நினைக்கிற. உலகத்தானுக்கு அது இருந்தால் தான் முன்னேறுவான், உலகத்தாருக்கு படிப்பு இருந்தால் தான் முன்னேறுவான். தேவ பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லாட்டியும் கர்த்தர் நடத்துவார், படித்தாலும் நடத்துவார், எப்படி இருந்தாலும் கர்த்தர் நடத்துவார். ஏன்னா நடத்த போறது வேத வசனம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார்னு சொல்லி இருக்கிறது. பணம் தான் உன்னை நித்தமும் நடத்தும் என்று சொல்லவில்லை, படிப்பு தான் நடத்தும் என்று சொல்லவில்லை. எத்தனையோ படித்தவர்கள் இன்னைக்கு மெண்டலா இருக்கிறாங்க, எத்தனையோ படித்தவர்கள் இன்னைக்கு டைவர்ஸா இருக்கிறாங்க. இன்னைக்கு டைவர்ஸ் எங்க குறைவா இருக்குதுன்னா, படிக்காத விவசாயிகள் வீட்டில் டைவர்ஸ் குறைவா இருக்குது, கொத்தனார்கள் வீட்டில் டைவர்ஸ் குறைவா இருக்குது, பாவப்பட்டவங்க வீட்டில் டைவர்ஸ் குறைவா இருக்குது. ஆனால் ஞானிகளும் படித்தவரும் சொல்லுகிறோம், ஏன் இன்னைக்கு டைவர்ஸ் என்று சொல்லுகிறாங்க? அதிக படிப்பு உடலுக்கு இளைப்புன்னு தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதத்தை எவ்வளோ படித்தால் அது இளைப்பு கிடையாது, அது ஆத்துமாவுக்கு பலனா இருக்கிறது. ஸோ படிக்க வேண்டியதை மனிதன் விட்டு மூளையை நிரப்புகிறதை படிக்கிறான். ஒரு அருமையான 10th ஸ்டாண்டர்ட் பையன் நல்ல மார்க் எடுத்திருந்தான். ஆனால் அவன் நினைத்த பிரகாரமாக
பெர்ஃபெக்டான மார்க் எடுக்க முடியல. 500க்கு 1-2 மார்க் வித்தியாசத்தில் அவன் நினைச்ச டார்கெட்டை முடியாததுனால அந்த ஒரு மார்க்குக்காக அவன் தற்கொலை பண்ணி செத்தான். அப்பொழுது அந்த ஸ்கூல்ல எல்லாரும் சொன்னாங்க, சயின்ஸை எப்படி படிச்சான், அவனுக்கு தெரியாத ஃபார்முலாவே கிடையாது, கணக்கு எப்படி அழகா புலி மாதிரி செய்வான், கணக்குல புலின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ ஞானம், எல்லாமே சால்வ் பண்ணி எல்லாத்தையும் படிச்சு எல்லாத்தையும் தலை சிறந்தவன் வாழ்க்கையை குறித்து படிக்காமல் போய்விட்டான். வெற்றியும் தோல்வியும் தான் வீரனுக்கு அழகு என்று படிக்காமல் போய்விட்டான். ஆம் தேவ ஜனமே, இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில படித்தால்தான், பணம் இருந்தால்தான், ஆஸ்தி இருந்தால்தான், அந்தஸ்து இருந்தால்தான், பின்புலன் இருந்தால்தான் நாம் பெரிய ஆள் என்று சொல்ல முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை இருந்தால்தான் நாம் பெரிய ஆள். கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்றால் நாம் ஒன்றுமே கிடையாது. அதனால தேவ ஜனங்களே, இந்த கழுகை போல நாம் ஞானமாக சத்துருவை அவனுடைய ராஜ்யத்தில் வைத்து அடிக்காமல் ஆவியில எழும்பி போராடுங்கள். மாம்சத்தில் போராடுறவங்கள்ட்ட வாய் சண்டை போடாதீர்கள், கை சண்டை போடாதீர்கள், பழி வாங்காதீர்கள். ஏனென்றால் நம்முடைய யுத்தம் அப்படி கிடையாது. நாம் தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினால் நாம் வெல்லப்பட வேண்டும். ஒருத்தன் அடிக்கிறானா மறு கன்னத்தை ஆண்டவர் காட்ட சொல்லுகிறார். அதுல பெரிய ரகசியம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கன்னத்தில் அடிக்கும் பொழுது நீங்க மறு கன்னத்தை காட்டும் பொழுது அவன் உள்ளான மனசாட்சி கடுமையாக தாக்கப்படும். அவன் குற்ற மனசாட்சி உடையவனாக மாறுவான். அவனை அடிக்காமலே நீங்க 100 அடி கொடுத்ததுக்கு சமமாக இருக்கும். நீங்க திரும்பி அடித்தால் அவன் உங்களை திரும்பி அடிப்பான். அவனுக்கு உணர்வு உண்டாகாது. ஆனா ஒரு அடி அடிக்கிறான், நீங்க திரும்பி அடி வாங்குறீங்கன்னா அவனுக்குள்ள தானா பயம் வரும். அடித்து பயம் வர வைக்கிறதை காட்டிலும் அடிக்காமல் பயம் வர வைக்கிறது எப்படி என்றுதான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். பயங்கரமான பாடம். ஆண்டவருடைய திட்டங்கள் எல்லாம் பயங்கரமானவைகள், அவருடைய செயல்கள் அதிசயமானவைகள். அவர் சொன்னார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்லுகிறாரு. அவ்வளவு அருமையான பிரமாணங்களை கொண்டு வந்தார். ஒரு சகோதரனை மூடனேன்னு சொன்னா நீ எரி நரகத்துக்கு போவன்னு சொன்னாரு. பயங்கரமான ஒரு டெக்னிக்கலான ஒரு வே ஆண்டவர் உருவாக்கினார். அதுதான் ஆவிக்குரிய விஷயம். எந்த ஆவிக்குரிய மனிதனால ஆவியில இருந்து எப்படிங்க ஒரு சகோதரன் மூடன் சொல்ல முடியும்? ஆவியில இருந்து சொல்லவே முடியாது. ஆவியில உண்மையா வாழ ஆரம்பிச்சுட்டா ஆவியில இருந்து கெட்ட வார்த்தை வராது. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, நீ மாம்சத்துல இருக்கிறதுனாலதான் கெட்ட வார்த்தை வருது, மாம்ச எண்ணங்கள் இருக்கிறதுனாலதான் கெட்ட வார்த்தை வருது. ஆவியில நிரப்பப்பட்ட உண்மையாகவே தேவ ஆவியினால் நடத்தப்படுறவங்களுடைய உள்ளத்துல இருந்து கெட்ட வார்த்தை வராது. அதனாலதான் அவர் தைரியமா சொல்றாரு, மூடனே என்று சொல்லாதே. உள்ளான ஆவியில வாழ ஆரம்பித்து விட்டால் ஆண்டவருடைய பிரமாணங்கள் எல்லாம் ஈஸியாக மாறிவிடும். மாம்சத்தால தான் அதை செய்ய முடியாதே தவிர, மாம்ச எண்ணங்களை குறித்து சொல்லுகிறேன், மாம்ச எண்ணங்களினால் தான் ஆண்டவருடைய பிரமாணங்களை செய்ய முடியாதே தவிர, உள்ளான மனிதனால ஆண்டவருடைய பிரமாணங்களை செய்ய முடியும். உள்ளான ஆவி தேவனுடைய பிள்ளை. வெளிப்பிரகாரமான சரீரம் நம்ம அப்பா அம்மா நமக்கு கொடுத்த ஜெனரேஷனல் ஃபார்ம். அப்பா அம்மாவுடைய ஃபார்ம்ல இருப்போம். அப்பா கருப்பா இருக்காங்களா, நம்ம கருப்பா இருப்போம். அப்பாவுடைய மூக்கு குண்டா இருக்குன்னா நம்மளுக்கும் குண்டா இருக்கும். அப்பாவுடைய காது பெருசா இருக்குன்னா நமக்கும் பெருசா இருக்கும். அப்பாவுக்கு ஒரு வியாதி இருக்குதுன்னா அது நமக்கும் வருது. ஆனா உள்ளான மனிதன் யாரு? அது அப்பா அம்மா தந்த ஒரு சிருஷ்டி கிடையாது, அது தேவன் தந்த சிருஷ்டி. அப்படி என்றால் என்ன? தேவனிடத்துல பாவம் ஜெயிக்காதுன்னா உள்ளான மனுஷன்ட்டையும் பாவம் ஜெயிக்காது. தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் நினைக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னால்தான் நான் உலகத்தை ஜெயிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். நானும் அப்படிதான் நினைத்தேன் தேவ ஜனமே. ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் நான் கண்டுகொண்டேன், நம்ம அந்நிய பாஷை எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அதனுடைய மேன்மை நமக்கு தெரியாமல் போய்விட்டது. அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம் எல்லாம் வேற லெவல்ல ஆண்டவர் உயரமாக வைத்திருக்கிறார். அதெல்லாம் ஆவியில வளர வளர அது பயன்படும். ஆனால் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், நீங்க மறுபடி பிறக்கிறதே உலகத்தை ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்னைக்கு அந்நிய பாஷை பேசி உலகத்தை ஜெயிக்க முடியல, தீர்க்க தரிசனம் சொல்லியும் பாவத்தை ஜெயிக்க முடியல. காரணம் என்ன? மறுபடி பிறந்ததனுடைய விலை தெரியவில்லை, வசனத்தினுடைய விலை தெரியவில்லை, அநேக ரகசியங்கள் தெரியவில்லை. ஆண்டவர் வேதத்தில் அந்நிய பாஷை பேசினாதான் உலகத்தை ஜெயிப்பன்னு எழுதவில்லை. ஆண்டவர் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார், நீ ஆவியில பிறந்தாலே உலகத்தை ஜெயிக்க ஆரம்பிச்சிருவ. அந்நிய பாஷை பேசினாதான் உலகத்தை ஜெயிப்பன்னு கிடையாது. ஆவியில பிறந்தாலே நம்ம உலகத்தை ஜெயிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா ஆவியில பிறந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க தேவ பிள்ளை, நீங்க உலகத்தை ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. இன்னும் வசனத்தை தியானிக்க தியானிக்க மாம்ச சிந்தனை மாறும். பேச 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 ரகசியங்களை நீங்க கொண்டாட தொடங்கிடுவீங்க. கர்த்தருடைய ரகசியங்கள் வர தொடங்கிடும்.
ஆனால் இன்னைக்கு அந்நிய பாஷை பேசியும் திருவிருந்து எடுத்தும் எவ்வளவோ ஆண்டவரை தேடியும் விடுதலை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கூட எவ்வளோ வேல்யூ ஆனதுன்னு அவங்க தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு இருக்கிற ஸ்டெப் எவ்வளோ விலை உயர்ந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் கையில் உள்ள அபிஷேகத்தினுடைய விலை தெரியவில்லை. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன், எவ்வளோ உபாசிக்கிறேன், எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க கூட இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு மாற்றம் இல்லை என்று நினைக்கிறாங்க. ஆம் தேவ ஜனமே, உங்களுடைய சின்ன விஷயத்தினுடைய உங்களுக்கு விலை தெரியலைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்களை உங்கள் கையில் வைத்திருந்தாலும் அதனுடைய விலை உங்களுக்கு தெரியாது. அதனால தான் அநேக ஊழியர்களுக்கு இன்னைக்கு ஊழியத்தினுடைய விலை கூட தெரியலை. அவங்கள நம்பி ஏராளமான ஆத்துமாக்கள் இருப்பாங்க, ஆனால் அவர்கள் எலியாவை போல சோர்ந்து போய் சூர செடி கீழே இருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ விசுவாசிகள் ஊழியம் செய்யணும் என்று வாஞ்சியோடு இருக்கிறாங்க. ஆனால் ஊழியத்தை உடைய எத்தனையோ ஊழியர்கள் ஊழியம் வேண்டான்னு சோர்ந்து போய் இருக்கிறாங்க. காரியம் என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம கையில் வரும்பொழுது அதனுடைய விலை நமக்கு தெரியாமல் போகுது. ஐயோ பிள்ளை இல்லையேன்னு சொல்லும் பொழுது ஒரு பிள்ளை வந்துட்டுனா அதுக்கு மதிப்பு கண்டிப்பாக போயிடும். வீடு இல்லையே என்று சொல்லி கொண்டு இருந்தவங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டாங்கன்னா 3 நாளோ ஒரு 2 மாசத்துல அந்த வீடு இது என் வீடு தானேன்னு அது பழசாயிரும். ஐயோ கார் இல்லையே என்று சொல்லி கொண்டு இருப்பாங்க. கார் வந்தோட ஒரு வருஷத்துல அது பழைய காரா மாறும். ஐயோ திருமணம் ஆகவில்லை என்று சொல்லுவாங்க. திருமணமாகி வந்த பிறகு ஒரு 2 மாசத்துலயோ ஒரு 6 மாசத்துலயோ அது புது மனைவி இல்லை, இப்போ பழைய மனைவி பழைய கணவர் ஆயிட்டாங்க. அப்படி என்றால் என்ன, ஒரு விஷயம் நம்ம கையில் இருக்கும்போது அதனுடைய விலை தெரிய மாட்டேங்கி. ஸோ அதனால நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், ஊழியம் செய்கிறேன், என்னை நம்பி நிறைய காரியங்கள் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் ஆவிக்குரிய பிறப்பினுடைய மகிமையை புரியணும். பாருங்க, 1 யோவான் 5:1 வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். 4 வசனம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படி என்றால் என்ன தேவச்சனமே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்க உள்ளான மனுஷன் தேவனால் பிறந்திருக்கிறான், அவன் உலகத்தை ஜெயித்திருவான். இன்னைக்கு அவங்க கையில தங்கங்களை காட்டிலும் விலையேறப்பட்ட தேவ கிருபைகள் இருக்குது, ஆனா அந்த கிருபையினுடைய விலை தெரியவில்லை. எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ தேவ ஜனங்கள் இன்னைக்கு ஆரம்பத்தில் ஊழியம் செய்யணும் வாஞ்சியா இருப்பாங்க. நாளைக்கு ஊழியக்காரனாக மாறின பிறகு சோர்ந்து போயிருப்பாங்க. ஆண்டு சொல்றார், உன்னுடைய விலையை நீ மறந்து போகாதே. நீ மறுபடி பிறக்கும் பொழுது உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏனால் மறுபடி பிறந்தவனால வேத வசனத்தை உள் கொண்டு போக முடியும். வேத வசனத்தை ஆகாரமாக உள்ள கொண்டு போக முடியும். வேத வசனத்தை ஆகாரமாக இருதயத்தில் கொண்டு போயிட்டா பொல்லாங்கன் உங்களை தொடான், பிசாசு உங்களை தொடாது. வேதம் சொல்லுகிறது, நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்தேன். 119 சங்கீதம் 11 வசனம். வசனத்தை நம்ம இருதயத்தில் வைத்தாலே பாவத்தை ஜெயிக்க முடிகிறது. ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள், ஆவியின் ஆயுதங்கள், ஆண்டவருக்காக செயல்படுகிறதுன்னு பல காரியங்கள் இருக்கிறது. வருகிற நாட்களில் நம்ம தியானிக்கலாம். ஸோ இன்னைக்கு நீங்கள் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க? மாம்சத்துக்கா ஆவிக்கா? நீங்கள் ஆவிக்குரிய மனுஷன்னா ஆவிக்குரிய எண்ணங்களுக்கும் ஆவிக்குரிய வசனங்களுக்கும் ஆவிக்குரிய உபதேசங்களுக்கும் தேவனை பற்றும் அன்புக்கும் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும். உலகத்தான போல மாம்ச எண்ணத்தில் ஐயோ நான் எதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லி புலம்பக்கூடாது. என் பிள்ளைக்கு அதை படிக்க வைக்கணும், அதை சேர்க்கணும், கவலையப்படாதீங்க. கர்த்தர் எதை தாராரோ அதை நான் செய்வேன். என் பிள்ளைக்கு கர்த்தர் எதை தாராரோ நான் அதை வச்சு நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன். என் குடும்பத்துக்கு எதை ஆகாரமாக தாராரோ அதை நான் கொடுப்பேன். எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுக்கு சோம்பேறியாக ஆண்டு வாழ சொல்லவில்லை. அனுதின வேலை, அனுதின காரியங்களை செய்து எல்லாமே செய்தும் உங்களுடைய அறுவடை குறைவா இருந்தாலும் கர்த்தர் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய இயலாமையை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஏழ்மையிலிருந்து உயரங்களை கொண்டு வருவார். புழுதியிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு அமர பண்ணுவார். இதுதான் நம்ம விசுவாசம். இந்த விசுவாசத்தை கைவிடாமல் இருப்பதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஸோ மாம்ச எண்ணங்களில் உலகத்தாரை போல இடம் கொடுத்து உலகத்தாரை போல சிந்தித்து அதே மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் அந்த கழுகு தரையிலிருந்து ஃபைட் பண்ணுறதுக்கு சமமாகிவிடும். கழுகு புவியிருப்பு சக்தியில் இருந்து பாம்போடு சண்டை போட்டால் பாம்பு அதை கழுகை என்ன செய்யும்? பாம்பு தன்னுடைய சரீரத்தால் தன்னுடைய வாளால் கெட்டி அதனுடைய சிறகையெல்லாம் கெட்டிவிடும்.
ஏனென்றால் அது பாம்பு இருக்கிற இடத்துல வந்து சண்டை போட்டுச்சு. ஆனால் கழுகு மாறாக என்ன செய்கிறது? பாம்புனுடைய பலத்தை இழக்க பண்ண உயரங்களுக்கு செல்லுகிறது. உயரங்களுக்கு சென்றதுனால பாம்புனுடைய பலன் இழக்கப்படுகிறது. இதே போல தேவஜனமே, மாம்ச எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம, மாம்ச சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம, சத்துருனுடைய எல்லையில போய் மாட்டாம நீங்க தப்பித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த நாய்கள்லாம் என்ன செய்யும்னா தெருக்கு தெரு அடையாளம் போட்டு வச்சிருக்கோம். இது யா எல்லை, இது யா எல்லைன்னு சொல்லும். ஸோ இதே போல தேவஜனங்கள் இந்த சத்துருனுடைய எல்லைகளில் போய் மாட்டிக்கிடக்கூடாது. என் பிள்ளைக்கு அடுத்தவங்களை போல இது இல்லையே, என் வீட்டில் அந்த வீட்டில் உள்ளது போல இல்லையே, என் வாழ்க்கை அவர்களைப் போல இல்லையே என்று கம்பாரிசன் பண்ணாதீங்க. நீங்கள் என்னைக்குமே சிறப்பானவர்கள். உங்கள் கை ரேகை கூட கோடிகளில் ஒருத்தர்களுக்கு கூட உங்கள் கை ரேகை இருக்காது. இத்தனை 700 கோடி மக்களுக்கு மேல வாழுகிற இந்த உலகத்துல உங்க கைரேகை வித்தியாசமாக இருக்கும் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உங்க வாழ்க்கை வித்தியாசமாக தான் இருக்கும். தேவன் உங்க கூட இருக்கிறது தான் சிறப்பு. வீடு கட்டினது நம்ம சிறப்பு கிடையாது. கார் வாங்கினது நம்ம சிறப்பு கிடையாது. தேவன் நம்ம கூட இருக்கிறாரா, அதுதான் சிறப்பு. அதுதான் கற்பாறை மேல உள்ள வீடு. அதனால மாம்ச எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை தொலைத்து போடாதீங்கள் என்று ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இன்னைக்கு இந்த அருமையான பதிவோடு என்னுடைய வார்த்தைகளை நான் அடக்குகிறேன். மீண்டும் வருகிற நாட்களில் நல்ல ஆவிக்குரிய காரியங்களோடு, தேவன் கொடுக்கிற சில திட்டங்களோடு, உங்கள் ஆத்மாவுக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனப்படுற சில காரியங்களோடு ஆவியானவரை கொண்டு வருவாராக. தேவ நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து வெயிட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. மீண்டும் வேற வீடியோவில் சந்திக்கலாம்.